கடவுளே, என் புள்ள ராஜராஜன் யாக பூஜை பண்றதுக்காக குடும்பத்தோட இந்த ஊருக்கு வரான். அவன் நல்லபடியா இந்த பூஜையை பண்ணணும். எந்த குழப்பமும் பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அதே மாதிரி என் மகன் கையால இந்த கோவில் கும்பாபிஷேகம் பண்றேன்னு என் பேரை சொல்லியிருக்கான். அவன் சொன்ன மாதிரி இந்த கும்பாபிஷேகம் சீரு சிறப்புமா நடக்கணும். அதுக்கு நீதான்ப்பா வழி பண்ணணும். எல்லாம் நல்லபடியா நடக்கணும். கடவுளே, ஓம் நம சிவாயா. வாப்பா சிவனாண்டி. என்ன யாக பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் தடபுடலாம் நடக்குது போல இருக்கே. அந்த கடுப்பை ஏன்பா கேட்குற? இந்த பூஜையை எப்படியாவது தடுத்து நிறுத்தி அந்த ராஜா சேதுபதி மேலையும் அந்த ஆள் பேர மேலையும் எப்படியாவது கரிய பூசலன்னு பார்த்தா முடியாது போலயே. இந்த பூஜைக்கு சாமுண்டீஸ்வரி வராம இருக்கு நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனா முடியல. அதாப்பா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சாமுண்டீஸ்வரி பிடியாத காரியாச்சே, இந்த ஊரு பக்கமே வரமாட்டான்னு நினைச்சோம். ஆமா, அவ எப்படி இங்க வரத்துக்கு ஒத்துக்கிட்டான்னு ஒண்ணுமே புரியலையே. அந்த ராஜா சேதுபதியோட பேரை என்கிட்ட சவால் விட்டு ஜெயிச்சிட்டான்ல, அதைத்தான் என்னால தாங்கிக்கவே முடியல. இன்னமும் அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடந்துருச்சுன்னா ஊர்ல ஒரு பையன் என்ன மதிக்க மாட்டான். இதெல்லாம் நடக்கும், அந்த சாமுண்டீஸ்வரி குடும்பம் இங்க வருவாங்கன்னு நான் நம்பவே இல்லை. நடக்காதுன்னு நினைச்சதெல்லாம் நடக்குதுயா. எப்படி? ஆமா, இதுக்கெல்லாம் காரணம் ஒருத்தந்தான். யார் அது? அவன் சாமுண்டீஸ்வரியோட டிரைவர். வேலைக்கு சேர்ந்த கொஞ்ச நாள்லயே சாமுண்டீஸ்வரி அவனை முழுசா நம்பிட்டா. அவன் சொல்றதெல்லாம் அப்படியே கேட்கிறா. அவன் தான் சாமுண்டீஸ்வரியை சம்மதிக்க வச்சு இந்த பூஜைக்கு அழைச்சிட்டு வந்திருக்கான். இதுக்கெல்லாம் காரணம் அவன் தான். என்னது டிரைவரா? அவன் யாரு? அவனுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அந்த சேதுபதியோட பேரன் தானே என் மாமாவை கூட்டிட்டு வந்து இந்த யாக பூஜையை நடத்துறேன்னு சொன்னான். அவன் அங்க வரலையா? அவன் அங்க வரவே இல்லையே. அவன் வந்திருந்தா நான் சும்மா விட்டுருப்பானா? இல்ல சாமுண்டீஸ்வரி தான் சும்மா விட்டுருப்பாளா? துப்பாக்கி எடுத்து பொட்டுன்னு போட்டிருக்க மாட்டா? என்ன ஒரே குழப்பமா இருக்கு. அவன் வரல, ஆனா அவன் வந்து பண்ண வேண்டிய காரியம் மட்டும் நடக்குது. கேட்டா எவனோ ஒரு டிரைவர் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்ற. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அவன் இப்ப வெறும் டிரைவர் இல்ல. என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? சாமுண்டீஸ்வரி பொண்ணு கல்யாணத்தப்ப கடைசி நேரத்துல மாப்பிள்ள எப்படியோ மாயமாயிட்டான். அதனால சாமுண்டீஸ்வரி அந்த டிரைவரை தம் பொண்ணுக்கு மாப்பிள்ளையாக்கி கல்யாணத்தை முடிச்சிட்டான். இப்போ அந்த டிரைவர் சாமுண்டீஸ்வரியோட மருமகன். என்னது? டிரைவருக்கு தான் பொண்ணை கொடுத்துட்டாங்களா? யோ, அவங்க ஸ்டேட்டஸ்க்கு டிரைவர் போய் எப்படியா மாப்பிள்ளை ஏத்துக்கிட்டாங்க? சூழ்நிலை தான். கல்யாண நேரத்துல மாப்பிள்ளைய காணும். டிரைவர் பயலுக்கு லக் அடிச்சிருச்சு. ஆனா முதல்ல இருந்தே அந்த டிரைவரு அந்த குடும்பத்துக்கு விசுவாசமா இருக்கிற மாதிரி நடிச்சு சாமுண்டீஸ்வரி மனசுல இடத்த பிடிச்சிட்டான். அவன் மேல சாமுண்டீஸ்வரிக்கு ஒரு நம்பிக்கை. அதனாலதான் அவன் யாரு என்னன்ற விவரம் கூட முழுசா தெரியாம தான் பொண்ணை கொடுத்துட்டான். அப்பேற்பட்ட தில்லாதங்கடி யாருப்பா அவன்? ஏங்க ஒண்ணுமே தெரியாத ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கே ஓரளவு இதெல்லாம் தெரியுமே. என்னது எனக்கா? ஆமாங்க, கல்யாணத்து அன்னைக்கு எனக்கு ஃபோன் பண்ணி ஏதோ சொல்ல வந்தீங்க. அப்புறம் போன்ல பேச முடியாததால நேர்ல வந்து மாப்பிள்ள ஒரு டிரைவர், அவனுக்கு பொண்ணை கொடுக்க போறீங்கன்னு கத்தி ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணீங்களே. இப்ப அந்த டிரைவர் யாருன்னு கேக்குறீங்க? என்னது? நான் மண்டபத்துக்கு வந்தானா? அந்த டிரைவரையும் பார்த்து சத்தம் போட்டானா? என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என்ன விருமா, அன்னைக்கு வந்ததே உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? ஆமா, இப்பதான் புரியுது.
அது எனக்கு தலையில ஏதோ அடிபட்டு ஒரு 4-5 நாள் என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அப்ப நடந்த எந்த விஷயமும் எனக்கு சரியா ஞாபகத்திலே இல்ல. சரி, நடந்தது நடந்து போச்சு, அதை விடுங்க. எந்த காரணத்தை கொண்டும் ராஜராஜன் இந்த யாக பூஜையை பண்ணக்கூடாது. அதுக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்க. என்னுடைய நோக்கமும் அதான்யா. இந்த பூஜை நடக்கக்கூடாதுன்னு நானும் ரொம்ப குறியா இருக்கிறேன். அப்படி நடந்தா அந்த சேதுபதி பேரை முன்னாடி நான் அவமானப்பட்டு நிக்கிற மாதிரி ஆயிடும். அது மட்டும் நடந்துடவே கூடாது. ஒரு சின்ன பையன் முன்னாடி நான் தோத்துறவே கூடாது. அதுக்கு தான் என் சகல கிட்ட நான் பேசியிருக்கேன். சகலையா? யார் அது? அவன் இதே ஊர்ல தான் இன்ஸ்பெக்டரா இருக்கான். அவனை இங்க வர சொல்லியிருக்கேன். சொல்லுங்க சகல, எங்க இருக்கீங்க? நான் கோயில்ல இருக்கேன் சகல. ஆமா, நீ எங்க இருக்க? நானும் அங்கதான் வந்துட்டு இருக்கேன் சகல. சீக்கிரமா வா சகல, நான் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். கவலைப்படாதீங்க சகல, நான் இருக்கிற வரைக்கும் இந்த ஊர்ல கௌரவம் மரியாதை எல்லாமே உங்களுக்கு தான். இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க இருப்பேன். சரி, சீக்கிரமா வா. என் சகல வந்துகிட்டே இருக்கான். அவன் கண்டிப்பா வந்து இந்த பூஜையை நடக்க விடாம ஏதாவது பண்ணுவான். ஆமா, சேதுபதி குடும்பம் வர்றதுக்குள்ள நம்ம இங்கிருந்து கிளம்பிடுவோம். போ. ஐயா, எல்லாம் சரியா ஏற்பாடு பண்ணிட்டாங்கல்ல? வணக்கம்மா. ரொம்ப வருஷமா போட்டி இருந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்றது ரொம்ப சந்தோஷமா. அதுக்காக தான் ஊர்ல இருந்து வந்திருக்கோம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. நீங்க எல்லாம் உள்ள போங்க. சரி. அப்பா, ஐயா, முருகா, எல்லாம் நல்லபடியா நடக்கணும் ஐயா. ஐயனே. அம்மா வணக்கம்மா. வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். அம்மா, உங்க பேரன் சொன்னதை செஞ்சுட்டாருமா. அன்னைக்கு கோயில் கதவை திறந்து விட்டப்போ சின்ன வயசா இருக்காரு, இவர் எங்க கும்பாபிஷேகத்தை நடத்த போறாருன்னு நினைச்சேன். பஞ்சாயத்துல சொன்ன மாதிரியே இன்னைக்கு யாக பூஜை செய்யற அளவுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க மகனோட குடும்பமும் வரப்போறாங்க. இப்படி ஒரு பேரன் கிடைக்க நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமா. ஐயா, நீங்கள்லாம் என் பேரனை பத்தி இவ்வளவு பெருமையா பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குயா. நீங்க பேசின அத்தனை பாராட்டுக்கும் அவன் ரொம்ப தகுதியானவன். இன்னும் எவ்வளவோ விஷயங்கள்லாம் இந்த ஊருக்காக என் பேரை பண்ணுவான். ரொம்ப சந்தோஷம்மா. எங்கம்மா உங்க பேரன்? அவர் இன்னும் வரலையா? இதோ இப்ப வந்துருவான். அவனுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். சரிங்க ஐயா, நீங்க எல்லாம் உள்ள போய் உங்க வேலையை பாருங்க. சரிங்கம்மா. வரங்கம்மா. வாங்க. கலசெல்லாம் வந்துருச்சு. யாக குண்டமும் சரியா இருக்கு. இன்னும் வேற ஏதாவது வாங்க வேண்டியிருக்கா? மாப்பிள்ள, ஊர் நெருங்க நெருங்க எனக்கு 2 விதமான ஃபீலிங்கா இருக்கு மாப்பிள்ள. என்ன மாமா? ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா சொந்த ஊருக்கு போறோங்கிற சந்தோஷம், அது குட் ஃபீலிங். ஆனா இன்னைக்கு யாருங்கிற விஷயம் ஈஸ்வரிக்கு தெரிஞ்சிடுமோங்கிற பயம், அதுலேயே என் மனசு போறா வீதியாகவும் பதட்டமாகவும் இருக்கு மாப்பிள்ள. மாமா, பதட்டமாவதீங்க, சந்தோஷமா இருங்க. இருக்கலாம் மாப்பிள்ள, ஆனா நீங்க தான் எங்க அம்மாவோட பேரங்கிற விஷயத்த ஊர்ல யாராவது ஈஸ்வரிட்டு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு பயமா இருக்கு. ஆமா மாமா, எனக்கு அந்த பயம் பயங்கரமா இருக்கு. அப்படி மட்டும் ஏதாவது நடந்ததுன்னு வைங்க, அத்தை காளியாட்டம் ஆடி இந்த பூஜையே நடக்க விடாம பண்ணிடுவாங்க. அப்புறம் சகலோட வாழ்க்கையும் கத்தம் ஆகிடும் மாமா. ஏங்க இப்படி பயப்படுறீங்க? இன்னைக்கு நடக்க போற யாக பூஜையை மாமா செஞ்சே ஆகணும். அப்பதான் கும்பாபிஷேகத்தை நல்லபடியா நடத்த முடியும். ஸோ அதை தவிர என் மைண்ட்ல வேற எதுவுமே இல்லை. சகல, நீ எங்களை மாதிரி இல்லப்பா. நீ ஒரு தனி பிறவி. தைரியம் உன் கூடவே பிறந்திருக்கு. ஆனா நாங்க அப்படியா? நாங்க அப்படி இல்லப்பா. பயத்திலேயே பிறந்து பயத்துக்கே வாக்கப்பட்டு பயத்திலேயே வாழ்ந்துகிட்டு இருக்கோம்ப்பா. வாழ்ந்துகிட்டு இருக்கோம். உள்ளுக்குள்ள பாடி ஜர்க்காகிட்டே இருக்குப்பா. சகல, நீ இருக்கிற ஒரே தைரியத்துல தான் நான் டிராவல் பண்ணி வந்துகிட்டு இருக்கேன். எல்லாம் நல்லபடியா நடந்தா சரி. இது எல்லாத்தையும் நான் மட்டும் செஞ்சிட முடியாதுங்க. நீங்க, மாமா, என் ஃப்ரெண்டு இளையராஜா
எல்லாரும் ஒத்துழைச்சாதான் இது ஸ்மூத்தாக நடக்கும். இங்க பாருப்பா, அவன் உன் ஃப்ரெண்டுன்ற ஒரே காரணத்துக்காக நான் அமைதியா வரேன். அவனை நினைச்சாலே எனக்கு பீதியா இருக்கு. அவன் மட்டும் ஏதாவது சொதப்பினான்னு வையி, அத்தனை பிளானும் க்ளோஸ் ஆயிடும். நம்ம 3 பேரும் பிரச்சனையை மாட்டிப்போம், பாத்துக்க. ஆனா மாமா, உங்க எக்ஸ்பீரியன்ஸ்க்கு பயப்படாத மாதிரியே வரீங்க பாத்தீங்களா? ஐ அப்ரிஷியேட் மாமா. இதான் நம்ம அப்பாவோட ஊராமா? இங்கதான் அப்பா பிறந்து வளர்ந்துருக்காரா? ஊரெல்லாம் நல்லா தான் இருக்கு. நல்ல ஊரா தான் தெரியுது. பிறந்ததுல இருந்து இங்க வராமலேயே இத்தனை வருஷமா இருந்துட்டோம்ல, நிறைய விஷயத்த மிஸ் பண்ணிட்டோம்ல. ஏமா அவளை முறைக்கிறீங்க? அவ உண்மையை தானே சொன்னா. நீங்க எதையும் மிஸ் பண்ணல, சரியா? நாங்க எதையும் மிஸ் பண்ணலன்னு நீங்க சொல்றீங்கம்மா. அத நாங்க தான் சொல்லணும். எங்களுக்கான எல்லா டிசிஷனையும் நீங்க எடுக்கிறீங்க. உங்களுக்கு அது நியாயமா படுதா? ரேவதி, நீ அக்கா கிட்ட இப்படி பேசுறதெல்லாம் சரியில்லை. நீ இப்பெல்லாம் அக்காவை ரொம்ப எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்ட. சந்திரா, விடு. அவ பேசிட்டு போட்டும். வந்த இடத்துல எதுக்கு அனாவசியமான ஆர்குமெண்ட்? பேசாம வந்த வேலையை பாப்போம். வாங்க. அப்பனே முருகா, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் என் மருமகளும் என் பேத்திங்களும் இந்த ஊருக்கு காலடி எடுத்து வச்சு வராங்க. இதோட முடிச்சிடக்கூடாது, எப்பவும் இப்படியே இருக்கணும். ஐயா, என் 2 குடும்பமும் ஒண்ணு சேரணும் ஐயா. அதுக்கு நீதாயா வழிவகுத்து கொடுக்கணும் முருகா. என்ன இருந்தாலும் சேதுபதி ஐயாவோட பேரன் தான். சொன்னபடி கும்பாபிஷேகத்தை நடத்துறதுக்காக இப்ப யாக பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிருக்காருல்ல. அன்னைக்கு ஐயாவோட பேரனை கோவில் கதவை திறக்க கூடாதுன்னு சண்டை போட்டாங்கல்ல, அப்போ நான் அங்க இருந்தேன். அடே அப்பா, அவர் எப்படி பறந்து சண்டை போட்டான்னு பார்த்தா. அங்க இருந்து எல்லாரையும் அடிச்சு நொறுக்கிட்டாப்ல. ஆமா, அவர் நிஜமான வீரையா, ஆம்பளை சிங்கம். என்னக்கா, அந்த கிழவியோட பேரனை வான அளவுக்கு புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. அவன் அவ்வளவு பெரிய வீரனா? அவங்க எல்லாம் உள்ளூர்காரங்க இல்லையா? இவங்க பெரிய வீடு, இவங்கள அண்டி பிழைக்கிற ஜனங்க அவங்க. இப்படி பேசினாதான் அவங்க வண்டி ஓடும். அதான் வாங்க நம்ம வந்த வேலையை பார்க்கலாம். அன்னைக்கு ஐயாவோட பேரை மட்டும் வராம இருந்திருந்தா இன்னைக்கு யாக பூஜை நடக்காது. கோயில் கும்பாபிஷேகத்தை பத்தி நினைச்சு கூட பார்த்திருக்க முடியாது. கரெக்டா சொன்ன. அன்னைக்கு அந்த பையன் வந்து நின்னப்பவே என் மனசு சொல்லுச்சு, இந்த ஊருக்கு இவனாலதான் நல்ல காலம் வரும்னு நினைச்சேன். இன்னைக்கு அதான் நடக்க போகுது. அந்த பேரை மட்டும் முன்னாடியே இங்க வந்திருந்தா நாம எப்பவோ கும்பாபிஷேகத்தை நடத்திருக்கலாம். சரி வா, நம்ம இருக்க வேலையை போய் பார்ப்போம். என்னக்கா இது? காது கூசுற அளவுக்கு அந்த கிழவியோட பேரனை பத்தி புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. அவ என்ன அவ்வளவு பெரிய வீர தீர சூரனா? பில்டப்லாம் ரொம்ப ஓவரா இருக்கே. ஆமா, எனக்கே இப்ப கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. ஒருத்தர் 2 பேருனா பரவாயில்ல, ஊரே அவனை கொண்டாடுதே. ஆனா அவனை போட்டோல பார்த்தா ஆள் ஒரு டைப்பா இருந்தான். ஆனா இவங்கெல்லாம் பேசுறத பார்த்தா பெரிய ஆளா இருப்பான் போல இருக்கு. எனக்கே அவனை யாருன்னு பார்க்கணும்னு தோணுது. வாங்க வாங்க பாட்டி. வணக்கம் பாட்டி. வாங்க. வா சாமுண்டீஸ்வரி, வாம்மா. வாங்க வாங்க வாங்க. எனக்கு இந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ஒன்னா பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. இரு, இப்ப எதுக்கு என்கிட்ட இப்படி பல்ல காட்டிக்கிட்டு இருக்க? இது பாரு,
உன் கூட கொஞ்சி கொலாவி சொந்தம் கொண்டாடவும்னு நாங்க இங்க வரல. அப்படி ஏதாவது எண்ணம் இருந்தா அதை அடியோட மறந்துரு. என்ன சாமுண்டீஸ்வரி எப்படி சொல்ற? நல்ல விஷயத்துக்காக நீங்க எல்லாரும் ஒண்ணா வந்திருக்கீங்க. உங்களை எல்லாம் பார்த்து வாங்க வாங்கன்னு கூப்பிடுறதானே மரியாதை. உங்களை எல்லாம் பார்த்துட்டு முகத்தை திருப்பிக்கிட்டு போனா அது நல்லாவா இருக்கும்? நல்ல விஷயத்துக்காக வரீங்க. எல்லார் மனசுலயும் நல்ல எண்ணம் இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். ஏய், நீ வளவளன்னு எதையாவது பேசிக்கிட்டே இருக்காத. இத பாரு, என் பொண்ணும் மாப்பிளையும் வற்புறுத்தி சொன்னதுனாலதான் நான் இந்த ஊருக்கே வந்திருக்கேன். அத வச்சு நான் மனசு மாறி வந்துட்டேனெல்லாம் நீ நினைச்சிடாத. அவர் யாக பூஜை செஞ்சதும் அடுத்த நிமிஷமே நாங்க இங்க இருந்து கிளம்பி போய்கிட்டே இருப்போம். அம்மா, அவங்க வாங்கன்னு தானே கூப்பிட்டாங்க, அதுக்கு ஏமா இப்படி பேசுறீங்க? இங்கேயும் வந்து அவங்க மனசை நோகடிக்கிற மாதிரி தான் பேசுவீங்களா? விடுங்கம்மா. பாட்டி, உங்க பேரு யாரு? அவரை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. வர வழியில எல்லாரும் அவரை தான் புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த வயசுல இவ்ளோ நல்ல பேரை சம்பாதிச்சிருக்காருன்னா நான் அவரை பார்த்தே ஆகணும் பாட்டி. என் பேரனை பார்க்கணுமா கண்ணு? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான். அப்படியே சல்லுன்னு வந்துருவான் பாரு. வந்துட்டான்ல என் சிங்கக்குட்டி, வந்துட்டான்ல. அங்க பாருத்தா. அக்கா, இவனா கிழவியோட பேர? ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்கான். இவனையா இந்த ஊர்க்காரங்க ஆஹா ஓகன்னு புகழ்ந்து பேசினாங்க? ஆமா இல்ல, இந்த ஊர்ல பல பேரு லூசா இருப்பாங்க போல இருக்கு. அக்கா, இவன் இருக்கிற சைஸுக்கு இவன் பறந்து பறந்து 20 பேரை அடிச்சிருப்பான்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. விட்டா இவனை நானே அடிச்சு காலி பண்ணிடுவேன். இவன் எப்படிக்கா அவ்வளவு பேரையும் அடிச்சான்? கரெக்டா சொன்ன சந்திரா. பஃபூன் மாதிரி இருக்கான். இவனை போய் ஒரு மாவீரன் ரேஞ்சுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதானே, ஒட்டு மொத்தமா இவங்க எல்லாருக்கும் நட்டு கழண்டுருச்சா? இல்ல நம்ம இருக்கோம் பில்டப் கொடுங்கன்னு சொல்லி இவன் ஹெவியா ஏதாவது கவனிச்சிருக்கானான்னு தெரியலையே. பாட்டி, உண்மையிலேயே இவர் உங்க பேரன்தானா? என்ன அப்படி சந்தேகப்படுற? என் பேரன்தான். பார்த்தல சிங்கக்குட்டி மாதிரி வந்துட்டு இருக்கான் பாரு. என் ராசா. எக்ஸ்கியூஸ் மீ லவ்லி கேர்ள்ஸ், ஐ வாண்ட் டு see my party. ஏன் வழியில நிக்கிறீங்க? கொஞ்சம் வழி விடுறீங்களா? Thank you. பாட்டி, வாயா you are வாயா so much வாயா. beauty. நல்லா இருக்கியா ஐயா? நல்லா இருக்கேன் பாட்டி. ஏ ராசா. எப்படி பாட்டி இருக்கீங்க? நல்லா இருக்கேயா, நான் நல்லா இருக்கேன். ஹாய் அத்தை. ஹாய் ஸ்மால் அத்தை. ஹாய் 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 ஹாய். பாத்தியாக்கா, இவனுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா உன்னையே அத்தானு கூப்பிடுவான். நியூ தாலி, நியூ மேரேஜ். ஐ திங்க் யூ ரேவதி. am I correct? எப்படி? ஆக்சுவலி ரேவதி, உன்னதான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பாட்டி ரொம்ப ஆசைப்பட்டாங்க. பட் உன்னோட பேட் லக் எனக்கு ஒய்ஃப் ஆகிறதுக்கு உனக்கு கொடுத்து வைக்கல. யாரோ ஒரு கார் டிரைவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு கேள்விப்பட்டேன். உன் அழகுக்கும் படிப்புக்கும் பர்சனாலிட்டிக்கும் why you married a car driver?
இட்ஸ் டூ பேட், டூ பேட். அம்மா, இவனே கோட்டு போட்ட குரங்கு மாதிரி இருக்கான். இவன் அடுத்தவங்களை கிண்டல் பண்றான். கொஞ்சம் அமைதியா இரு. இன்னும் என்னெல்லாம் பேசுறான்னு பாப்போம். உங்ககிட்ட ஒண்ணு கேட்டா கோச்சுக்க மாட்டீங்களே? ஆக்சுவலா பொண்ணுங்க எது கேட்டாலும் எனக்கு கோவமே வராது. பட் ஒன் கண்டிஷன், இது வரைக்கும் யாரையாச்சும் லவ் பண்ணிருக்கலாம்னு கேட்டுறாதீங்க. அந்த மாதிரி யாரையும் நான் மீட் பண்ணல. உங்களை பார்த்தா காமெடி பீஸ் மாதிரி இருக்கீங்க. நீங்க பறந்து பறந்து அடிச்சதா ஊருக்குள்ள பேசிக்கிறாங்களே, அது உண்மையா? யா தட்ஸ் ட்ரூ. நான் பார்க்க தான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருப்பேன். இப்படி ஜோவிலா பேசுறத பார்த்து ராங் கால்குலேஷன் போட்டுறாதீங்க. ஆக்சுவலி எனக்கு பயங்கரமா கோவம் வரும். ஓங்கி அடிச்சேன்னு வைங்களா 1 டன் 2 டன் வெயிட். வாட்யா வாட்? என்ன நம்பாத மாதிரியே பாக்குறீங்க? ரெகுலரா நான் ஜிம்முக்கு போவேன். நல்ல டயட்டு பிளஸ் கராத்தே, மார்ஷல் ஆர்ட்ஸ்னு எல்லாமே எனக்கு தெரியும். அதனால எத்தனை பேர் வந்தாலும் அப்படியே லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணி போய்கிட்டே இருப்பேன். கராத்தேல பெல்ட் வாங்கிருக்கீங்களா? கலர் கலரா வாங்கியிருக்கேன். ஐ மீன் ப்ளூ, பிளாக், பிரவுன் சொல்ல வந்தேன். ஐ மீன் கரெக்ட் பாட்டி? நீ சொன்னா சரியா தயா இருக்கும். ஏதாச்சும் ஒரு பெல்ட் இல்ல, அட்லீஸ்ட் ஒரு லெதர் பெல்ட்டாவது இருக்கா? லவ்லி கேர்ள் ஃபன்னியா பேசுறாங்க. ஐ திங்க் நீங்க தான் மாமாவோட கடைசி பொண்ணா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியா சொன்னீங்க. ஐ லைக் யுவர் சென்ஸ் ஆஃப் ஹியூமர். உங்களெல்லாம் அன்னைக்கு மீட் பண்ணதுக்கு நீங்க எல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். வாட்டியா? வேர் இஸ் மை அங்கிள்? பாட்டி, மாமா வரல? வர வந்துகிட்டே ஓகே, டூ ஹார்ட். மாப்பிள்ள, 25 வருஷத்துக்கு அப்புறமா என் சொந்த மண்ணில் காலை வச்சிருக்க. எனக்கு உடம்பெல்லாம் ரொம்ப புத்துணர்ச்சியா இருக்கு மாப்பிள்ள. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னமாமா, இதான் ஊர் பாசங்கிறதா? ஆமா மாப்பிள்ள, நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் மாப்பிள்ள. உங்களுக்கு ரொம்ப நன்றி. எதுக்கு மாமா நன்றி எல்லாம்? ஏப்பா சகல, எனக்கு உள்ளுக்குள்ள பக்கு பக்கு பக்குன்னு இருக்குப்பா. நான் பேசாம ஒண்ணு பண்ணவா, இப்படியே ஓடிடுறேன். நீங்க 2 பேரும் உள்ள போய் முடிச்சுட்டு வந்துறீங்களா? ஏங்க வாங்க. என்னமோ நடக்கிறது நடக்கட்டும். கடவுளே. வரம் பாருங்க மாமன். அம்மா, ஐயா ராசராசா, எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கேயா, நான் நல்லா இருக்கேன். ராசராசா ஐயா, எத்தனை வருஷம் கழிச்சு நான் உன்னை இப்படி பாக்குறேயா. விதி, நம்ம நினைக்காதெல்லாம் எதோ நடந்துருச்சு. நம்ம குடும்பம் இப்படி ஆயிடுச்சு ஐயா. இப்போவாது நீ குடும்பத்தோட வந்திருக்கேயா, அதுவே எனக்கு சந்தோஷம் ஐயா, சந்தோஷம். ஐயா முருகா, இப்பவாவது இவங்க எல்லாரையும் குடும்பத்தோட பார்க்க வச்சியா, உனக்கு கோடானு கோடி நன்றியா. எப்பவும் இதே மாதிரி என் புள்ள ராசராசன் குடும்பத்தோட இங்க வரணும் போகணும். அதுக்கு நீதாயா அருள் புரியணும், நீதாயா ஒண்ணு சேர்க்கணும், நீதான் ஒண்ணு சேர்க்கணும். அம்மா, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாமா. முதல்ல வந்த வேலையை கவனிப்போம்.
ஆமா, நான் ஒருத்தி எதையோ பேசிக்கிட்டு இருக்கேன். யாக பூஜை ஆரம்பிக்கணும், அந்த வேலையெல்லாம் பார்க்கலாம். வாங்க வாங்க. ஹாய் மாமா, எப்படி இருக்கீங்க? நீ யாருப்பா? நீ எதுக்காக என்ன மாமான்னு கூப்பிடுற? மாமா எனக்கு தெரியல. நல்லா பாருங்க மாமா, எனக்கு தெரியல. தெரியலையேப்பா. ஷேம் ஷேம் ஷேம், பப்பி ஷேம். நான் தான் மாமா உங்க தங்கச்சி பையன். என்னது? நீ ஏன் தங்கச்சி பையன்? ஆமா மாமா, நான் உங்களை தெரிஞ்சு வச்சிருக்கேன், நீங்க என்ன தெரிஞ்சு வச்சுக்காம இருக்கீங்களே. அது எங்க ரெண்டு குடும்பத்துக்கு பேச்சுவார்த்தை இல்லாம இருந்துச்சுலப்பா, அதான். இட்ஸ் ஓகே, டோன்ட் ஃபீல். மாமா, இங்க டம்மி பீஸ் மாதிரி நிக்கிறாரே, யாரு இவரு? அவர் தான்ப்பா என் மாப்பிள்ள. ஓ, இவன் தான் நான் தாலி கட்ட வேண்டிய ரேவதி கழுத்துல தாலி கட்டினதா? ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்ல, நல்ல வேளை நான் அப்ப கல்யாண மண்டபத்துல இல்ல. இருந்திருந்தேன்னு வைங்களேன், கதற விட்டுருப்பேன். பட் அதுவும் ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. பர்சனாலிட்டி, படிப்பு, பணம் எல்லாத்துலயும் நீ என்னை விட கம்மியா தான் இருக்க. என்ன சொன்ன? கம்மி மேன், கம்மியா தான் இருக்க. ரேவதி, ஏன் உன் டேஸ்ட் இவ்ளோ கம்மியா இருக்கு? எனக்கு சுத்தமா புரியல. வெரி பேட். ஆக்சுவலி உங்ககிட்ட கொஞ்சம் நான் பேசணும், வரியா? என்ன மேன் அங்க பாக்குற? ஃபாலோ மீ. போங்க. கம். ஐயா வணக்கம். வணக்கம். அம்மா, அதுல யாருக்குமா உங்க பேரன்? அதோ அங்க நிக்கிறான் பாருங்க, அதான் என் பேரன். அம்மா, உங்க பேரன் சும்மா ராஜா கணக்கா மூக்கு மூலியமா ரொம்ப ஜம்முன்னு இருக்காருமா. எங்க கண்ணே பட்டணம் போல இருக்குமா. உங்க பேரனுக்கு திஷ்டி சுத்தி போடுங்கம்மா. அப்ப நாங்க வரோம். சரி வா. வரமா? ராசா. அம்மா ரேவதி, வாம்மா, உனக்கு கோயிலை சுத்தி காட்டுறேன். அவங்க எல்லாம் வருவாங்க, வா நீ வா. அக்கா, இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே லூசா? கோமாளி மாதிரி இருக்கிறவனை போய் பர்சனாலிட்டியா இருக்கிறதா சொல்றாங்க. ஒட்டுமொத்த ஊருமே அப்படியே குழம்பி போய் மென்டலா அலையறாங்களா? அந்த கோமாளி பத்தின பேச்செல்லாம் நமக்கு எதுக்கு? பூஜைக்கு வந்தோமா, அதை செஞ்சோமான்னு போய்கிட்டே இருக்கணும். மத்ததெல்லாம் நமக்கு தேவையில்லை. அத்தை, கோவில் பிரம்மாண்டமா இருக்குல்ல? இதுதாம்மா நம்ம பூர்வீக கோயில். இது ரொம்ப வருஷமா பூட்டியே கடந்துச்சு. உங்க தாத்தா இந்த கோயிலை திறக்க எவ்வளவோ முயற்சி பண்ணியும் திறக்கவே முடியல. கடைசியில என் பேரனால தான் இந்த கோயிலை திறக்க முடிஞ்சுது. அவன் இல்லைன்னு வச்சுக்கோ, இன்னும் இந்த கோயில் பூட்டியே தான் கடந்திருக்கும். பாட்டி, நான் உன்னை கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? என்ன கண்ணு, என்கிட்ட கேக்குறதுக்கு என்ன தயக்கம்? தாராளமா கேளு. இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தனே, அவரு நிஜமாவே உங்க பேருந்தானா? ஊரே அவரை பாராட்டுறாங்க, தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஆனா அவரை பார்த்தா அப்படியெல்லாம் கொண்டாடுற அளவுக்கு இல்லைன்னு தான் தோணுது. கண்ணு, உனக்கு இப்ப எதுவும் புரியாது கண்ணு. போக போக அவன் யாரு, எப்படிப்பட்டவன்னு எல்லாத்தையும் தெளிவா புரிஞ்சுக்குவேன். இந்த கோயிலுக்கு இன்னும் கும்பாபிஷேகம் பண்ணல, அதனால பூஜை எல்லாம் எதுவும் கிடையாது. சாமியை மட்டும் கும்பிட்டுக்க. ஐயா, கடவுளே, ரொம்ப வருஷம் கழிச்சு
இன்னைக்கு தான் என் மகன் குடும்பத்தோட இங்க வந்திருக்கான். இன்னைக்கு நடக்கிற யாக பூஜையும் நல்லா நடக்கணும். அடுத்து நடக்க போற கும்பாபிஷேகமும் நல்லபடியா நடக்கணும்யா. அதோட பிரிஞ்சு கிடக்கிற எங்க 2 குடும்பமும் ஒண்ணு சேரணும். அதுக்கு நீதான் அருள் புரியணையா அப்பனே. கையை நீட்டு தாயி. எதுக்கு பாட்டி? நீட்டு சொல்றேன். சொல்றேன். இது என்ன கயிறு பாட்டி? இது வேண்டுதல் கயிறுமா. வேண்டுதல் கயிறா? அப்படி என்ன வேண்டிக்கிட்டீங்க? அம்மாடி, என் பேத்தி எனக்கு சீக்கிரமே ஒரு ஆம்பளை கொள்ளு பேரனை பெத்து கொடுக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். அப்பா முருகா. அம்மாடி, இது ரொம்ப ராசியான கோயில். இங்கதான் எனக்கும் கல்யாணம் நடந்துச்சு. அதனாலதான் இந்த கயிறை வேண்டிக்கிட்டு இங்க வந்து கட்டுனேன். உங்க எல்லாரையும் தான் சின்ன குழந்தையில தூக்கி வச்சு கொஞ்சம் முடியல. ஆனா நீ பெத்த குழந்தை என் கொள்ளு பேரனையாவது நான் தூக்கி வச்சு கொஞ்சிற பாக்கியம் எனக்கு கிடைக்கணும். அதுக்குதான். வாமா. இந்த பக்கம்லாம் உங்க தாத்தா புதுசா பண்ணி வச்சிருக்காரு. ஒரு சின்ன குறை கூட இல்லாம எல்லாம் ரெடி பண்ணிட்டாரு. ஒரு குறையும் இருக்க கூடாது அவருக்கு. என்ன பரமேஸ்வரி, இது யாரு? என் பேத்தி. பேத்தினா உன் மகனோட பொண்ணா? ஆமா, என் மகன் பொண்ணுதான் பேத்தி. பேரு ரேவதி. எப்படி இருக்கிற? உன் பேத்தி மூக்கு மூலியமா லட்சணமா இருக்கா.